The Big Shop, a shop where your shopping never ends. சர்வதேச சுற்றுலா நகரமான ஊட்டிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளில் பெரும்பாலானவர்கள் ஊட்டி தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம் மற்றும் தொட்டபெட்டா காட்சிமுனை ஆகிய பகுதிகளுக்கு செல்கின்றனர். கோடை விடுமுறையான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் விடுமுறையை அனுபவிப்பதற்காக பல லட்சம் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. குறிப்பாக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நடக்கும் மலர் கண்காட்சியை காண மக்கள் குவிவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை சுற்றுலா பயணிகள் வர தடை இருந்த நிலையில் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் மிகவும் குறைந்தே காணப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஊட்டி தாவரவியல் பூங்காவிற்கு 24,000 சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் மீண்டும் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்தது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 28 லட்சம் சுற்றுலா பயணிகள் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வந்துள்ளனர். இது 2022ஆம் ஆண்டை காட்டிலும் 4 லட்சம் அதிகம். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்தில் இ-பாஸ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனால் கடந்த மே மாதத்தில் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. தொடர்ந்து ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை சற்று குறைந்தே காணப்படுகிறது. இதனால் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் குறைவாகவே வந்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவிற்கு 23,95,894 சுற்றுலா பயணிகள் மட்டுமே வந்துள்ளனர் என்று தெரிய வருகிறது. 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு 4 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. क्या पैसे लगे? 100 रुपये। ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.